அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கை நெறிகளை மக்களுக்கு உணர்த்தும் பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி கதைகளில் இதுவரை உயிர் மற்றும் ககர வர்க்கத்திற்குரிய ஆத்திச்சூடி வரிகளை கதைகளுடன் விரிவாக பார்த்தோம். இப்போது அதன் தொடர்ச்சியாக சகர வர்க்கத்திற்குரிய ஆத்திச்சூடி வரிகளை கதையுடன் விரிவாக பார்ப்போம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை சரித்திர தேர்ச்சிகொள். வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளை நன்கு அறிந்து எது சரி எது தவறு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பலனை எடுத்து கூறும் ஒரு சிந்தனை தூண்டும் கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். சிவானந்தபுரி என்னும் ஊரில் சாமிநாதன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு வரலாறு நிகழ்வுகளையும் முன்னோர்களின் வாழ்க்கையையும் பற்றி தெரிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. ஒரு நாள் சாமிநாதனின் பள்ளியில் அவனுடைய ஆசிரியர் வகுப்பில் அரசர்களின் வரலாற்றையும் நூலகத்தில் முன்னோர்களின் வாழ்க்கை கதைகளையும் படிக்கிறோம். அவற்றிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டார். உடனே சாமிநாதன் எழுந்து, முன்னோர்கள் செய்த நல்ல செயல்களை அறிந்து நாம் பின்பற்றலாம். அவர்கள் செய்த தவறுகளை அறிந்து நாம் அவற்றை தவிர்க்கலாம். அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடங்களின் மூலம் நாம் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் என்றான். ஆசிரியர் மகிழ்ந்து, மிகச்சரி, வரலாற்றை வெறும் கதையாக படிக்காமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் நம் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும் என்றார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: வரலாற்றை நன்கு கற்று அதிலிருந்து நல்லவற்றை ஏற்று தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.